ஒன்று குறிப்பேடு 21ஆம் அதிகாரம். தாவீதின் கணக்கெடுப்பு. சாத்தான் இஸ்ரேலுக்கு எதிராக எழும்பி இஸ்ரேலரை கணக்கிடுமாறு தாவீதை தூண்டினார். தாவீது யோவாபையும் மற்ற படைத்தலைவர்களை நோக்கி, நீங்கள் போய் பெயர்சேபா தொடங்கி தான் வரை வாழும் இஸ்ரேல் மக்கள் தொகையை கணக்கிட்டு என்னிடம் கொண்டு வாருங்கள், நான் அதை அறிய வேண்டும் என்றான். யோவாபு பதிலுரையாக, ஆண்டவர் தன் மக்களை இப்போது இருப்பதில் 100 மடங்கு மிகுதியாய் பெருக செய்வாராக. என் தலைவராகிய அரசரே, அவர்கள் யாவரும் என் தலைவரின் பணியாளர் அன்றோ? என் தலைவர் இதை ஏன் நாட வேண்டும்? இஸ்ரேலின் மீது பழிவிழ காரணமாக வேண்டும் என்றார். இறுதியில் அரசரின் கட்டளை யோவாவை பணிய வைத்தது. எனவே யோவாபு புறப்பட்டு போய் இஸ்ரேல் நாடெங்கும் சென்று எருசலேமுக்கு திரும்பி வந்தார். போருக்கு தகுந்த ஆட்களின் தொகையை யோவாபு தாவீதிடம் அறிவித்தார். வாளேந்தும் வீரர் இஸ்ரேலில் 11 லட்சம் பேர், யூதாவில் 4,70,000 பேரும் இருந்தனர். எனினும் அரசனின் ஆணையை வேண்டா வெறுப்பாய் நிறைவேற்றினபடியால் லேவி பென்யமின் குலத்தாரை யோவாபு கணக்கிடவில்லை. இக்கணக்கெடுப்பு கடவுளின் பார்வையில் தீயதெனப்பட்டதால் அவர் இஸ்ரேலை தண்டித்தார். தாவீது கடவுளிடம், நான் இந்த செயலை செய்தபடியால் பெரும் பாவம் செய்தேன், அடியேனை மன்னியும், மதீனமாய் செயல்பட்டேன் என்று சொன்னார். அப்போது தாவீதுக்கு ஆட்சியாளராயிருந்த காத்துவிடம் ஆண்டவர் கூறியதாவது, நீ தாவீதிடம் சென்று, ஆண்டவர் கூறுவது இதுவே, நான் 3 காரியங்களை உனக்கு முன் வைக்கிறேன், அவற்றில் ஒன்றை நீ தெரிந்து கொள், அவ்வாறே உனக்கு செய்வேன் என்று சொல் என்றார். காத்து தாவீதிடம் சென்று, ஆண்டவர் கூறுவது இதுவே, நீயே தெரிந்து கொள், 3 ஆண்டு பஞ்சமா? உன் எதிரிகளின் வாளுக்கு அஞ்சி 3 மாதம் அவர்களுக்கு முன் ஓடுவதா? இஸ்ரேல் நாடெங்கும் சாவு உண்டாகும்படி ஆண்டவரின் தூதர் 3 நாட்கள் நாட்டில் வரவிருக்கும் ஆண்டவரின் வாளான கொள்ளை நோயா? இப்போது என்னை அனுப்பியவருக்கு பதிலளிக்குமாறு முடிவை கூறும் என்றார். தாவீது காத்தை நோக்கி, நான் மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் உள்ளேன். ஆண்டவர் கையில் நான் சரணடைவதே மேல், ஏனெனில் அவர் மிகவும் இரக்கமுள்ளவர், மனிதர் கையில் நான் அகப்படக்கூடாது என்றார். எனவே ஆண்டவர் இஸ்ரேலின் மேல் கொள்ளை நோயை அனுப்பினார். அதனால் இஸ்ரேலில் 70,000 பேர் மாண்டனர். பின்னர் எருசலேமை அழிக்க கடவுள் ஒரு தூதரை அனுப்பினார். எனினும் அவர் அவ்வாறு அழிக்கும்போது ஆண்டவர் அந்த தீங்கை பார்த்து மனவருந்தி அழித்து கொண்டிருந்த தூதரை பார்த்து, போதும், உடனே நிறுத்து என்று கட்டளையிட்டார். அந்நேரம் ஆண்டவரின் தூதர் எபிசனான ஓர்னானின் களத்தருகில் நின்று கொண்டிருந்தார். தாவீது தம் கண்களை உயர்த்திய போது ஆண்டவரின் தூதர் மண்ணுலகும் விண்ணுலகும் நடுவே தன் கையில் உருவிய வாள் பிடித்து அதை எருசலேம் மீது நீட்டியிருக்க கண்டார். அப்போது தாவீதும் பெரியோர்களும் சாக்கு உடை உடுத்தி முகங்குப்புற விழுந்தனர். தாவீது கடவுளை நோக்கி, மக்களை கணக்கிட சொன்னவன் நான் அல்லவா? நானே குற்றவாளி, நானே தீமை செய்தேன். இந்த ஆடுகள் என்ன செய்தன? என் கடவுளாகிய ஆண்டவரே, உமது கை என் மேலும் என் தந்தையின் வீட்டாரின் மேல் இருக்கட்டும். கொள்ளை நோய் மக்களிடமிருந்து விலகட்டும் என்று வேண்டினார். ஆண்டவரின் தூதர் காத்தை நோக்கி, எபிசனான ஓர்னானின் களத்திற்கு சென்று ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் எழுப்புமாறு தாவீதுக்கு சொல் என்றார். ஆண்டவர் பெயரால் காத்து கூறிய வாக்கின்படி தாவீது சென்றார். அந்நேரத்தில் ஓர்னான் கோதுமை போரடித்து கொண்டிருந்தார். அவர் திரும்பிய போது தூதரை கண்டார். அவரோடிருந்த அவருடைய 4 புதல்வர்களும் ஒளிந்து கொண்டனர். தாவீது தன்னிடம் வருவதை ஓர்னான் தலை நிமிர்ந்து பார்த்து போரடிக்கும் களத்தை விட்டு வெளியேறி முகங்குப்புற தரையில் விழுந்து அவரை வணங்கினார். தாவீது ஓர்னானை நோக்கி, உமது போரடிக்கும் களம் இருக்கும் இடத்தை எனக்கு கொடும். கொள்ளை நோயை மக்களை விட்டு நீங்கும்படி அவ்விடத்தில் ஆண்டவருக்கு நான் ஒரு பலிபீடத்தை கட்ட வேண்டும். அதன் முழு விலையும் உமக்கு தருவேன் என்றார். ஓர்னான் தாவீதை நோக்கி, என் தலைவராகிய அரசர் அதை எடுத்துக்கொண்டு தாம் விரும்பும் வண்ணம் செய்வாராக. இதோ, எரிபலிக்காக மாடுகளும் விறகுக்காக போரடிக்கும் கருவிகளும் படையலுக்காக கோதுமையும் இருக்கின்றன, அனைத்தையும் நான் தருகிறேன் என்றார். அரசர் தாவீது ஓர்னானை நோக்கி, அப்படியல்ல, நான் அதை முழு விலைக்கு வாங்குவேன். உமக்கு உரியதை ஆண்டவருக்காக எடுத்துக்கொள்ள மாட்டேன். எனக்கு எந்த செலவும் இன்றி எரிபலி செலுத்தவும் மாட்டேன் என்றார். அவ்வாறே தாவீது 600 பொற்காசுகளை ஓர்னானுக்கு கொடுத்து அந்த இடத்தை வாங்கினார். தாவீது அங்கு ஒரு பலிபீடத்தை ஆண்டவருக்கு கட்டி எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தி ஆண்டவருடன் வேண்டுதல் செய்தார். அவர் பலிபீடத்தின் மேலிருந்த பலியின் மேல் வானினின்று இறங்கிய நெருப்பின் மூலம் ஆண்டவர் பதிலளித்தார். தூதரிடம் அவருடைய வாளை மறுபடியும் அதன் உரையில் வைக்குமாறு ஆண்டவர் கட்டளையிட்டார். அப்பொழுது தாவீது எபிசியரான ஓர்னானின் களத்தில் ஆண்டவர் தமக்கு பதிலளித்ததைக் கண்டு அங்கேயே பலி செலுத்தினார்.
மோசே பாலை நிலத்தில் எழுப்பிய ஆண்டவரின் திருக்கூடாரமும் எரிபலி பீடமும் அந்நாட்களில் கிபேயோனின் தொழுகை மேட்டில் இருந்தன. தாவீது ஆண்டவரின் தூதரது வாளுக்கு அஞ்சியபடியால் கடவுள் அருளும் வாக்கிய பெற அவர் அங்கு செல்ல இயலவில்லை. 22ஆம் அதிகாரம். அப்பொழுது தாவீது, கடவுளாகிய ஆண்டவரின் கோவில் இங்கே இருக்கும், இஸ்ரேலர் பலியிடும் எரிபலி பீடமும் இங்கேயே இருக்கும் என்றார். கோவில் கட்டுவதற்கான ஏற்பாடுகள். தாவீது இஸ்ரேல் நாட்டில் வாழ்ந்து வந்த அந்நியரை கூடி வர செய்தார். கடவுளின் கோவிலை கட்டுவதற்கான செதுக்கப்பட்ட கற்களை தயார் செய்வதற்கென்று கல் தச்சரை அவர் நியமித்தார். தாவீது வாயில்களின் கதவுகளுக்கு தேவையான ஆணிகளுக்கும் கீழ் முளைகளுக்குமாக ஏராளமான இரும்பையும் அளவிட இயலா வெண்கலத்தையும் தயார் செய்தார். அவர் எண்ணிலடங்கா கேதுரு மரங்களையும் தயார் செய்தார். ஏனெனில் சீதோன் தீரின் மக்கள் ஏராளமான கேதுரு மரங்களை தாவீதுக்கு கொண்டு வந்தார்கள். தாவீது, என் மகன் சாலமோன் அனுபவமற்ற இளைஞன். ஆண்டவருக்கு கட்டப்பட வேண்டிய கோவிலோ பெரியது, உலகெங்கிலும் பெரும் புகழும் ஆட்சியும் பெற்றதாயும் இருக்க வேண்டும். எனவே அதற்கு வேண்டியவற்றை நானே தயாரித்து வைப்பேன் என்று கூறி தாவீது அவருடைய சாவுக்கு முன் ஏராளமான பொருட்களை சேகரித்து வைத்தார். மேலும் தம் மகன் சாலமோனை அழைத்து இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லத்தை கட்டுமாறு பணித்தார். தாவீது தம் மகன் சாலமோனை நோக்கி, என் மகனே, கடவுளாகிய ஆண்டவரின் பெயருக்கு ஒரு கோவிலை கட்ட என் மனதில் நினைத்திருந்தேன். மாறாக ஆண்டவர் என்னோடு பேசி, நீ மிகுதியான குருதியை சிந்தினாய், பெரும் போர்களை நடத்தினாய். எனக்கு முன்பாக தரையில் நீ மிகுதியான குருதியை சிந்தியதால் என் பெயருக்கு நீ கோவில் கட்ட வேண்டாம். இதோ உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் அமைதியின் மன்னனாயிருப்பான். சுற்றிலும் உள்ள அவனுடைய பகைவரிடமிருந்து அவனுக்கு அமைதியை அருள்வேன். எனவே அவனுடைய பெயர் சாலமோன் எனப்படும். அவனுடைய வாழ்நாட்களில் இஸ்ரேலுக்கு நிறைவாழ்வும் அமைதியும் அருள்வேன். அவன் என் பெயருக்கு கோவில் கட்டுவான். அவன் எனக்கு மகனாயிருப்பான், நான் அவனுக்கு தந்தையாயிருப்பேன். இஸ்ரேலில் அவன் அரசு அரியணை என்றென்றும் நிலைநாட்டுவேன் என்றார். இப்போதும் என் மகனே, ஆண்டவர் உன்னோடு இருப்பாராக. அவர் உன்னை குறித்து கூறியபடியே உன் கடவுளாகிய ஆண்டவர் நிலத்தை நீ கட்டி முடிப்பதில் வெற்றி பெறுவாயாக. உன் கடவுளாகிய ஆண்டவரின் திருச்சட்டத்தை கடைபிடித்து இஸ்ரேலை ஆள்வதற்கு வேண்டிய அறிவையும் விவேகத்தையும் ஆண்டவர் உனக்கு தந்தருள்வாராக. ஆண்டவர் மோசேயின் மூலம் இஸ்ரேலுக்கு கட்டளையிட்ட நியமங்களையும் நீதி நெறிகளையும் கடைபிடித்து இப்படி செய்தால் நீ வளம் பெறுவாய். திடம்கொள், உறுதியாயிரு, அஞ்சாதே, கலங்காதே. இதோ எளியேன் ஆண்டவர் நிலத்திற்காக 4000 டன் பொன்னும் 40,000 டன் வெள்ளியும் எடை மதிப்பிட இயலா வெண்கலமும் இரும்பும் ஏராளமாய் சேகரித்துள்ளேன். மரங்களும் கற்களும் தயார் செய்து வைத்துள்ளேன். நீ இன்னும் அதிகம் சேகரிப்பாய். வேலை செய்ய திரளான ஆட்களும் கல்தச்சர், கொத்தர், தச்சர் ஆகியோரும் பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு ஆகியவற்றை கொண்டு எல்லாவித வேலைப்பாடுகளையும் செய்யக்கூடிய எண்ணற்ற கைவினைஞர்களும் இருக்கின்றனர். எழு, செயல்படு, ஆண்டவர் உன்னோடு இருப்பாராக என்றார். மேலும் தம் மகன் சாலமோனுக்கு உதவி செய்யும்படி இஸ்ரேலின் தலைவர்கள் அனைவருக்கும் தாவீது கட்டளையிட்டு கூறியது, உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருந்து எத்திக்கிலும் உங்களுக்கு அமைதியை தந்துள்ளார் அல்லவா? உலகில் வாழ்வோரை என் கையில் ஒப்படைத்துள்ளார். ஆண்டவருக்கு முன்பாகவும் அவர் தம் மக்களுக்கு முன்பாகவும் உலக நாடுகள் அடக்கி வைக்கப்பட்டுள்ளன. இப்போது உங்கள் இதயத்தாலும் உங்கள் உள்ளத்தாலும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நாடுங்கள். நீங்கள் சென்று ஆண்டவரின் திருத்தலத்தை எழுப்புங்கள். ஆண்டவரின் பெயருக்கென எழுப்பப்படும் கோவிலுக்கு ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையும் கடவுளின் எல்லா புனித கலன்களும் கொண்டு வரப்படட்டும். 23ஆம் அதிகாரம். தாவீது வயது முறிந்து கிழவனான போது தம் மகன் சாலமோனை இஸ்ரேலுக்கு அரசனாக்கினார். லேவியரின் அலுவல். அவர் இஸ்ரேலின் எல்லா தலைவர்களையும் குருக்களையும் லேவியரை ஒன்று கூட்டினார். லேவியரில் 30 அதற்கு மேற்பட்ட வயதினரும் எண்ணப்பட்டனர். அவர்கள் மொத்தம் 38,000 ஆண்கள். அவர்கள் 24,000 பேரை ஆண்டவரின் இல்ல பணிகளுக்கு பொறுப்பாளராகவும் 6,000 பேரை அலுவலர் நீதிபதிகளாகவும் 4,000 பேரை வாயில் காப்போராகவும் 4,000 பேரை ஆண்டவரை புகழ்வதற்காக தாம் செய்து வைத்திருந்த இசைக்கருவிகளுடன் புகழ் பாடுவோராகவும் நியமித்தார். தாவீது அவர்களை லேவிய மக்களான கெர்சோன், கோகாத்து, மெராரி என்னும் குடும்பங்களின்படி பிரித்தார். கெர்சோனியரில் இலாதனும் சிமையும், இலாதனின் புதல்வர் தலைவனான எகியேல், சேத்தாம், யோவேல் ஆகிய மூவர் சிமியேன் புதல்வர். செலமத்து, அசியேல், ஆரான் ஆகிய மூவர். இவர்கள் இலதானின் முதியோதரில் தலைவர்கள்.
சிமேயின் புதல்வர் யாகாத்து, சீனா, ஏயுசு, பெரியா. இந்த நால்வர் சிமேயின் புதல்வர். இவர்களுள் யாகாத்து மூத்தவர். சீசா இரண்டாம் மகன். ஏயுசுக்கும் பெரியாவுக்கும் புதல்வர் பலர் இல்லாததால் ஒரே மூதாதியாரின் குடும்பத்தினராய் கணக்கிடப்பட்டனர். கோகாத்தின் புதல்வர் அம்ராம், இரட்சகர், எப்ரோன், உசியேல் ஆகிய நால்வர். அம்ராமின் புதல்வர் ஆரோன், மோசே. ஆரோனும் அவர் புதல்வரும் திருத்துயகத்தை என்னும் புனிதமாய் காக்கவும் என்றென்றும் ஆண்டவருக்கு முன்பாக தூபம் காட்டவும் அவர் தம் திருமுன் பணி செய்யவும் அவர் பெயரால் ஆசி வழங்கவும் அர்ப்பணிக்கப்பட்டனர். கடவுளின் அடியவரான மோசேயின் புதல்வரும் லேவி குலத்தாரோடு சேர்த்து கணக்கிடப்பட்டனர். மோசேயின் புதல்வர் கெர்சோம், எலியேசர். கெர்சோமின் புதல்வரில் செபியூல் தலைவராயிருந்தார். எலியேசர் புதல்வருள் ரகபியா தலைவராயிருந்தார். எலியேசருக்கு வேறு புதல்வர் இல்லை, ஆனால் ரகாபியாவுக்கு புதல்வர் பலர் இருந்தனர். இரட்சாகர் புதல்வருள் செலாமேத்து தலைவராயிருந்தார். எப்ரோன் புதல்வர் தலைவரான எரியாயா. இரண்டாமவர் அமரியா. மூன்றாமவர் யாகசியேல். நான்காமவர் எக்காமயம். உசியேல் புதல்வர் தலைவரான மீகா. இரண்டாமவர் இசியா. மொராரியின் புதல்வர் மக்லி. மூசி. மக்லியின் புதல்வர் எலெயாசார். கீஸ். எலெயாசார் இறந்தபோது அவருக்கு புதல்வரே என்று புதல்வர் எவரும் இல்லை. அவர் சகோதரராகிய கீசின் புதல்வர் அவர்களை மணந்து கொண்டனர். மூசியின் புதல்வர் மக்லி, ஏதோர், ஏராமோத்து ஆகிய மூவர். தங்கள் மூதாதியரின் குலங்களின்படியே மூதாதியர் குடும்ப தலைவர்களாயிருந்த லேவியரின் புதல்வர் இவர்களே. இவர்கள் 20 அதற்கு மேற்பட்ட வயதும் உடையவர்கள். தனித்தனியே அவர்களின் பெயர்களில் எண் வரிசைப்படியே பதிவு செய்யப்பட்டு ஆண்டவரின் திருக்கோவிலின் பணியோடு தொடர்பு கொண்ட வேலைகளை செய்ய வேண்டியவர்கள். ஏனெனில் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி தந்து எருசலேமில் என்றும் கூடியிருக்கிறார். அதுவுமின்றி லேவியர் திருக்கூடாரத்தையும் வழிபாட்டுக்கான அனைத்து கலங்களையும் இனி சுமக்க வேண்டுவதில்லை என்று தாவீது கூறினார். தாவீதின் இறுதி சொற்களின்படி லேவியர்கள் 20 அதற்கு மேற்பட்ட வயதினர் யாவரும் பதிவு செய்யப்பட்டனர். அவர்கள் ஆண்டவரின் இல்ல பணியில் ஆரோனின் புதல்வரின் கீழ் வேலை செய்யவும், முற்றங்களையும் உள் அறைகளையும் புனித கலங்கள் அனைத்தையும் தூய்மைப்படுத்தவும், கோவிலில் எவ்வகைய பணியை செய்யவும் வேண்டும். திருமுன்னிலை அப்பங்கள், உணவு பலிக்கான மிருதுவான மாவு, புளிப்பற்ற அப்பம், சட்டிகளில் சுட்ட பொரித்த அடைகள் ஆகியவற்றை தயாரித்து அவற்றின் எடையையும் அளவையும் கணக்கிடுதல் வேண்டும். ஒவ்வொரு காலையிலும் மாலையிலும் ஆண்டவருக்கு நன்றி கூறவும் அவரை போற்றவும் வேண்டும். அத்தோடு ஓய்வு நாட்களிலும் அமாவாசை நாட்களிலும் மற்ற விழாக்களிலும் ஆண்டவருக்கு எரிபலி செலுத்தும் போது எண்ணிக்கைப்படியும் பிரிவுகளின்படியும் ஆண்டவர் முன் எப்போது நிற்க வேண்டும். ஆண்டவர் தங்கும் சந்திப்பு கூடாரத்தையும் திருத்தலத்தையும் கண்காணிக்கவும் ஆரோனின் வழிமரபில் வந்த அவர்கள் சகோதரனான குருக்களுக்கு ஆண்டவரின் இல்ல பணியில் உதவி செய்யவும் வேண்டும். 24ஆம் அதிகாரம். குருக்களின் பணிகள். ஆரோனின் புதல்வர் தம் பிரிவுகளான ஆரோனின் புதல்வர் நாதாபு, அபிகு, எலெயாசார், இத்தாமர். நாதாபு அபிகும் புதல்வரின்றி அவர்கள் தந்தைக்கு முன்னரே இறந்து போயினர். எலெயாசாரும் இத்தாமாரும் குருக்களாக பணி செய்தனர். தாவீது எலெயாசாரின் குடும்பத்தை சார்ந்த சாதோக்கு, இத்தாமார் குடும்பத்தை சார்ந்த அகிமெலேக்கு ஆகியோரின் துணை கொண்டு பதவி வாரியாகவும் பணி வாரியாகவும் அவர்களில் பிரிவுகளை ஏற்படுத்தினார். இத்தாமாரின் குடும்பத்தை விட எலெயாசாரின் குடும்பத்தில் மிகுதியான தலைவர்களை கொண்டிருந்தது. எனவே எலெயாசார் புதல்வரில் 16 பேர் அவர்கள் மூதாதியரின் குடும்பத்துக்கும், இத்தாமாரின் புதல்வரில் 8 பேர் அவர்கள் மூதாதியரின் குடும்பத்துக்கும் தலைவர்களாக நியமிக்கப்பட்டனர். எலெயாசார், இத்தாமார் ஆகிய இரு குடும்பங்களின் புதல்வரிலும் திருத்தல தலைவர்களும் இறைப்பணி தலைவர்களும் இருந்தமையால் சீட்டு குலுக்கல் முறையில் பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டன. நெத்தனியேலின் மகனும் லேவியனும் எழுத்தாளனுமான செமையா, அரசர் அலுவலர்கள், குருக்களாகிய சாதோக்கு, அபியத்தாரின் மகன் அகிமெலேக்கு, குருத்துவ குடும்பங்களின் தலைவர்கள், லேவியர் குடும்பங்களின் தலைவர்கள் முன்னிலையில் பதிவு செய்தான். எலெயாசாரின் குடும்பத்திற்கும் இத்தாமாரின் குடும்பத்திற்கும் சீட்டு போடப்பட்டது. சீட்டு விழுந்த முறை: முதல் சீட்டு யோவாபிற்கு, 2ஆம் சீட்டு ஏதையாவுக்கு, 3வது ஆரிமுக்கு, 4வது செயோரிமுக்கு, 5வது மல்கியாவுக்கு, 6வது மியாமினுக்கு, 7வது அக்கோட்சுக்கு, 8வது அபியாவுக்கு, 9வது இயேசுவாக்கு, 10வது செக்கனியாவுக்கு, 11வது எலியாசாபுக்கு, 12வது யாக்கிமுக்கு, 13வது உப்பாவுக்கு, 14வது எபெசேயாவுக்கு, 15வது பில்காவுக்கும், 16வது இம்ரேக்கும், 17வது ஏசீருக்கும், 18வது அபிசேக்கும்,
19வது பெத்திகியாவுக்கும் 20வது எசேக்கியேலுக்கும் 28வது யாக்கீனுக்கும் 22வது காமூலுக்கும் 23வது தெலாயாவுக்கும் 24வது மாசியாவுக்கும் இவர்களை தங்கள் மூதாதையராகிய ஆரோன் இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தந்த விதிமுறைகள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புக்கேற்ற வரிசை முறைப்படி ஆண்டவரின் இல்லம் சென்று அங்கு நிறைவேற்றுவதற்காக பதிவு செய்யப்பட்டவர்கள். லேவியர் அட்டவணை. எஞ்சிய லேவியரின் மக்களுள் அம்ரானின் புதல்வர்கள் சூபாவேல், சூபாவேலின் புதல்வர்கள் எகதியா, ரகாபியாவின் புதல்வர்களும் இசியா தலைவராயிருந்தார். இஸ்ராகியரில் செலமேத்தும், செலமேத்தின் புதல்வர்கள் யாகாத்தும். இவருடைய புதல்வர் முதல் மகன் எரியா, இரண்டாம் மகன் அமரியா, மூன்றாம் மகன் யகசியேல், நான்காவது மகன் எகமயாம். உசியேலின் புதல்வர் மீகா, மீகாவின் புதல்வர் சாமீர், மீகாவின் சகோதரர் இசியா, இசியாவின் புதல்வர்கள் செக்கரியா. மெராரியின் புதல்வர் மக்லி, மூசி மற்றும் அவர் மகன் யகசியா. மெராரியன் மகனான யகசியாவின் புதல்வர்கள் சோகாம், சக்கூர், இப்ரி. மக்லியின் புதல்வர்கள் இல்லாத எலெயாசார் மற்றும் கீசு. கீசுவின் புதல்வர் ரகமுவேல். மூசியின் புதல்வர் மக்லி, ஏதேர், எரிமோத்து. தங்கள் மூதாதையர் வீட்டு லேவியரின் புதல்வர்கள் இவர்களே. இவர்களும் தங்கள் சகோதரர்களாகிய ஆரோனின் புதல்வர் செய்தது போல தாவீது அரசர் சாதோக்கு, அகிமெலேக்கு குருத்துவ குடும்பங்களின் தலைவர், லேவியர் குடும்பங்களின் தலைவர் ஆகியோர் முன்னிலையில் ஒவ்வொரு குடும்பத்தின் தலைவரும் அவர் இளைய சகோதரர்கள் ஒருவரும் சீட்டு போட்டு தங்கள் பணிகளை பங்கிட்டு கொண்டனர். 25ஆம் அதிகாரம். கோவில் பாடற் குழுவினர். தாவீதும் படைத்தலைவர்களும் ஆசாபு, ஏமான், எதுத்தூன் ஆகியோரின் புதல்வர்கள் சிலரை தெரிந்தெடுத்தனர். அவர்கள் சுரமண்டலங்களை, தம்புருகளை, கைத்தாளங்களை இசைத்து இறைவாக்குரைக்க நியமிக்கப்பட்டனர். பணியாளர் பட்டியலில் அவர்கள் செய்த பணிகளும் பின்வருமாறு: ஆசாபின் புதல்வர் சக்கூர், யோசேப்பு, நெத்தனியா, அசுரேலா. இவர்கள் ஆசாபின் மேற்பார்வையில் அரச கட்டளைப்படி இறைவாக்குரைத்தனர். எதுத்தூனும் கெதலியா, செரி, ஏசையா, அசபியா, மதித்தியா ஆகிய எதித்தூனின் புதல்வர்கள் மொத்தம் 60. இவர்கள் தந்தை எதுத்தூனின் மேற்பார்வையில் சுரமண்டலத்துடன் இறைவாக்குரைத்து ஆண்டவருக்கு நன்றியும் புகழும் செலுத்தினர். ஏமானின் புதல்வர் புக்கியா, மத்தனியா, உசியேல், செபுவேல், எரிமோத்து, அனனியா, அனானி, எலியாத்தா, கிதலத்தி, ரோமாத்தி, எசேர், யோசபா, கசா, மல்லோத்தி, ஓதீர், மகசியோத்து. இவர்கள் அனைவரும் அரசரின் திருக்காட்சியாளரான ஏமானின் புதல்வர். ஆற்றலை உயர்த்துவதற்கூடிய வாக்குறுதியின்படி கடவுள் ஆமானுக்கு 14 புதல்வரையும் 3 புதல்வரையும் அளித்திருந்தார். இவர்கள் எல்லோரும் தங்கள் தந்தையின் மேற்பார்வையில் ஆண்டவரின் கோவிலில் கைத்தாளம், தம்பிரு, சுரமண்டலம் ஆகியவற்றை இசைத்து கடவுளின் கோவிலில் பணியாற்றினார். இவ்வாறு ஆசாபு, எதுத்தூன், ஏமான் ஆகியோர் அரசரின் கட்டளைப்படி செயல்பட்டனர். இவர்கள் உறவினர் முறையினராக ஆண்டவரின் பாடல்களில் தேர்ச்சி பெற்றவர்களும் மொத்தம் 288 பேர். முதியோரும் இளைஞரும் ஆசிரியரும் மாணவரும் யாவரும் ஒன்றுபோல் திருவுளச்சீட்டின் மூலமாக முறைப்பணிக்கு நியமிக்கப்பட்டார்கள். சீட்டு விழுந்த முறை. முதல் சீட்டு ஆசாபு குடும்பத்தின் யோசாபுக்கு, 2வது கெதலியா அவர் சகோதரர்களும் அவர் புதல்வர்களும் ஆகிய 12 3வது சக்கூர் அவர் புதல்வர்கள் அவர் சகோதரர்கள் ஆகிய 12 4வது இச்சரி அவன் புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 5வது நெத்தனியா அவர் புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 6வது புக்கியா அவர் புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 7வது அசரலா அவர் புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 8வது ஏசையா அவர் புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 9வது மத்தனியா அவர் புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 10வது சிமேயி அவர் புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 11வது அசரியேல் அவர் புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 12வது அசபியா அவர் புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 13வது சுபாவேல் அவர் புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 14வது மதித்தியா அவர் புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 15வது எரமோத்து அவர் புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 16வது அனனியா அவர் புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 17வது யோசபாகாசா அவர் புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 18வது அனானி அவர் புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 19வது மல்லோத்தி அவர் புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12
20வது எலியாத்தா அவர் புதல்வர் சகோதரர்களாகிய 12 21வது ஓதியர் அவர் புதல்வர் சகோதரர்களாகிய 12 22வது கிதலத்தி அவர் புதல்வர் சகோதரர்களாகிய 12 23வது மகசியோத்து அவர் புதல்வர் சகோதரர்களாகிய 12 24வது ரோமத்தி எசேர் அவர் புதல்வர் சகோதரர்கள் 12. ஆமென். காட் பிளஸ்.